அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலம் நடத்தும் தமிழ் ஜூம் இலவச ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சி இப்பொழுது இரண்டாவது கட்டமாக சிறந்த சொற்பொழிவுக்கான நேரம். இன்றைய சிறப்பு சொற்பொழிவாக தலைப்பு சீரான சிந்தனை. சீரான சிந்தனை, டிசிப்ளைன்ட் தாட்ஸ் அப்படின்ற தலைப்புல உரையாட உலக சமுதாய சேவா சங்கத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து திருமதி வி அலமேலு அம்மா அவர்கள் இன்றைய தலைப்பை உரையாட இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு அறிமுகம். அம்மா அவர்கள் அரசு துறையில் BWD பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். 2006ஆம் ஆண்டு மனவளக்கலையில் பயிற்சியை தொடங்கினார்கள். சிவாஜி நகர் ஸ்கை ட்ரஸ்டில் பேராசிரியராகவும் தேர்வு செய்து சேவை செய்து கொண்டுள்ளார்கள். நமது ஸ்கை யோகாவில் அட்வான்ஸ் டிப்ளமாவையும் முடித்துள்ளார்கள். ஸ்மார்ட் PRTO சேவையும் புரிந்து கொண்டுள்ளார்கள். TC பாலியா சென்டரில் சுமார் 6 ஆண்டு காலம் சேவை செய்து கொண்டுள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நல்ல உள்ளம்தான் இப்பொழுது நாம் கேட்கவிருக்கும் இந்த சீரான சிந்தனை என்ற தலைப்பிலே உங்கள் சார்பாக நடத்தி கொடுக்குமாறு இறையருளும் குருவருளும் இந்த சிந்தனை சிறப்பாக அமைய வேண்டும் என்று அம்மாவை வாழ்த்தி வணங்கி தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். தொடங்கலாங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இங்கு கூடியுள்ள அனைத்து சிந்தனையாளர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் இருபால் அன்பர்களுக்கும் சிந்தனை உரையை கேட்க வந்துள்ள என் அன்பு இதயங்களுக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கமும் வாழ்த்துக்களும் உரித்தாகுக. இன்று நான் உங்களிடையே கலந்து ஆலோசிக்க வந்த சிந்தனை சீரான சிந்தனை என்ற தலைப்பில் உங்களோடு கலக்க வந்துள்ளேன். என் குருநாதர் யோகிராஜ் வேதாத்ரி மகர்ஷி அவர்களின் பாதம் தொட்டு அவரை வணங்கி என் தாய் தந்தையரையும் வணங்கி இதை தொடங்கவிருக்கிறேன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வந்து மானசீகமாக வந்து நடத்தி தருமாறு உங்களை வணங்குகிறேன் அன்பே. அன்பர்களே, ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மானிட குலம் தழைத்து முன்னேறுவதற்கு பல ஞானிகளும் மகான்களும் ஒவ்வொரு நாட்டிலும் தோன்றி தன் நாட்டை வளப்படுத்தி வருகின்றனர். இந்த மகான்களது சீரிய சிந்தனை வளம்தான் இன்று வரை மக்களாகிய நம்மை பாதுகாத்து வருகின்றது. அந்த வகையிலே 19 முதல் 20ஆம் நூற்றாண்டில் புகழ்பெற்ற சில சிந்தனையாளர்களை முறையே காரல் மார்க்ஸ், மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் டகூர், சிவானந்தர், ரமண மகரிஷி, ராதாகிருஷ்ணன், ஜி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் குறிப்பிட்டு சில பேரையும் மற்றும் சீரடி பாபா அவர்கள், அறிஞர்கள் மற்றும் சித்தர்கள் அவர்களுடைய சிந்தனையும் உங்களோடு கலந்து ஆலோசிக்க காண்போம். மேலும் இதற்கு முன்பு 3000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து சீரான சிந்தனையை வளர்த்த சித்தர் பெருமான் திருமூலரையும் முன்வைத்தும் அவர் பின்னாடி வந்த பல குறிப்பிட்ட எனக்கு தெரிந்த சில சித்தர்களையும் பற்றி இங்கு கூற வந்துள்ளேன். சித்தர்கள் காலம் காலமாக சித்தம் மற்றும் சீரிய சிந்தனைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். நம்மையும் இன்று வரை வாழ வைத்து கொண்டும் இருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர், இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சீடர். அவரது சிந்தனை என்ன கூறுகிறது என்றால், நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமைப்படுத்தவன் ஆகிறாய். உன்னால் சாதிக்க இயலாத செயல் என்று எதுவுமே இருப்பதாக ஒருபோதும் எண்ண வேண்டாம் என்று கூறுகிறார். இதனுடைய பொருளை பற்றி நம் மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு சிந்தனையாளருக்கு பின்னாலும் என்ன கூறுகிறார் என்று கூற விழைகிறேன். தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி என்ற பாடத்தின் மூலம் தத் துவம் மசி. தத் என்றால் உண்மை, துவம் நீ,
அசி ஆகிறாய். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் என்று நம் குருபீரான் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டு மகான், அந்த மகான் இவரது சீரிய சிந்தனைகளை நாம் பார்க்கிறோம். இந்த சித்தர்கள் முதலில் உயிரை பற்றியும் உடலை பற்றியும் முழுமையாக தெரிந்து கொண்டு அறிந்து உணர்ந்து தெளிவான சீரிய சிந்தனையாக வடிவமைத்துள்ளார்கள். திருமூலர் திருவாவடுதுறையை சேர்ந்து அந்த சமாதியானவர். திருமூலரை பற்றி ஒரு சிறு வார்த்தைகள். இவர் உயிரின் அளவு மெஷர்மெண்ட் பற்றி ஒரு கவியில் மேவிய சீவன் வடிவது கூறிடில் என்ற கவியில் பசுவின் ரோமத்தை ஒரு 1000 கூறிட்டு அந்த பசுவின் மயிர் ஒன்றை எடுத்து அதை 100,000 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,001 அவ்வளவு நுண்ணிய கூறு என்று உயிரை பற்றி கூறுகிறார். பசுவின் ரோமத்தை ஒன்றை 100ஆக பிளந்து அதில் ஒரு பகுதியை 1000 கூறிட்டால் அப்படி ஆக்கப்பட்ட 100,000ல் ஒரு பகுதிதான் உயிரின் அளவு என்கிறார். உடம்பினை பற்றி கூறும் பொழுது உடம்பினுள் இறைவன் இருப்பதை உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே என கவியில் கூறுகிறார். இந்த உடம்பிற்குள் இருந்த செல்வத்தினை நான் கண்டுகொண்டேன். பிறகுதான் நான் அதை அறிந்து உடம்புக்குள் உத்தமனாய பரம்பொருள் கோவில் கொண்டிருக்கிறான் என்ற உண்மையை நான் தெரிந்து அதன் பின் இந்த உடம்பை பேணி பாதுகாத்து வருகிறேன் என்கிறார். இதையே நம் மகரிஷி அவர்கள் சீரிய சிந்தனையாக உடல் என்பது நம் உயிரை பாதுகாக்கும் பெட்டகம், அது ஒரு பொக்கிஷம். உயிரை பாதுகாத்து வரும் உடலை பயிற்சி மூலம் எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்து அதன் முக்கியத்துவத்தை விளக்கி உடற்பயிற்சி ஒரு உடல் தவம் என்றும் கூறியுள்ளார். அதன் உள்ளே அந்த உடலின் உள்ளே உயிரை குருவணக்க பாடலிலே உடலுக்குள் உயிரை உயிருக்குள் மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி என்று கூறி அதுவும் அங்குதான் உள்ளது என்ற சீரிய சிந்தனையை நாம் உணர்ந்து போற்றுவோம். அடுத்தபடியாக தாயுமானவர் எல்லோரும் இன்புற்றிருப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்றும் அறிவுதான் தெய்வம் என்றும் என்னும் மகரிஷிக்கு முதலில் பக்தி மார்க்கத்தில் தெரிந்து கொண்ட தெய்வம் எது என்ற கருத்தை ஒரு பாடலில் கூறி அதை மகரிஷி அவர்கள் கொண்டார்கள். அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்தது எது, அகிலாண்ட கோடியையும் அடக்கி தங்கி தழைத்தது எது என்றும், மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது எது என்றும், எல்லாவற்றிலும் வலிமையான சித்தாகி இன்பமாகி நிரந்தரமாய் உள்ளது எது என்று பல வினாக்களை எது 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 என்று எழுப்பி நம் கருத்துக்கு இசைந்தது மோனவரு சுத்தவெளிதான் என்ற சுத்தவெளியே தெய்வம் என்று நமக்கு விளக்கினதை மகரிஷி அவர்கள் கற்றுக்கொண்டார். மகரிஷி இதே சுத்தவெளியை பற்றி ஒரு கவியில் வெட்டவெளியே சக்தி இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில், தொடப்பட்ட இரு ஜீவனுக்குள்ளே தொட்டதா என்னும் அறிவு யாது, பட்ட பகலில் விண்மீன்கள் வானில் தோன்றா, பார்வை இல்லாதோர்க்கு அவை எப்பொழுதுமே காணா, எட்டவில்லை அறிவிற்கு என்றால் அந்த இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும், அறிவோமா என்று அதை நமக்கு விளக்கினார். என்னே அவரது சீரிய சிந்தனை. எல்லா அண்டவகிரண்டத்தையும் தன்னில் மிதக்க விட்டு கொண்டிருக்கும் போது தாங்கும் பொருள் அதுவே சுத்தவெளி. எது எது என்ற கேள்விக்கு அது அது சுத்தவெளி என்பதில் உரைக்கும் சீரிய சிந்தனை இவ்விடத்து மிளிர்கிறது அன்பர்களே. மனம் மகிழ்கிறது, பொங்குகிறது, இணைகிறது, இனிக்கிறது. தாயுமானவர் அடுத்தபடி அவர் கூறிய அந்த அறிவேதான் சுத்தவெளி மெய்ப்பொருள் என்று புலனாகிறது. அதனை உனக்குள் நீ இருந்து உலாவுவதை காணாமல் நான் என்று நலமிழந்தேன் பூரணனே என்ற கருத்தை மகரிஷி அவர்கள் சிந்தனையை மகரிஷி அவர்கள் பூரண பொருளே சுத்தவெளி, அது எல்லா ஜீவ இனங்களிலும் உள்ளிருந்து அறிவாக இயங்கி வருகிறது
எல்லாமே ஒன்றுதான். அதை நாம் அறிந்தால் சிந்தனையறிவு சிறப்பான அறிந்து மனிதன் என்ற பெயர் கேட்டாற்போல் இதமாக வாழலாம் என்று விளக்குகிறார். அந்த ஒன்று எவ்வாறு பலவானது என்றும் அதை விளக்கி உலக தன்மாற்ற சரித்திரத்தின் மூலம் நமக்கு விளக்குகின்றார். அன்பர்களே, மகரிஷி ஆதி எனும் பரம்பொருள் என்ற பாடலில் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகியவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்புடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தர்தம் வாழ்வி நாம் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்றும் கூறுகிறார். அடுத்தபடி பட்டினத்தார் என்ற சித்தர் வேதப்பொருள் இன்னதென்று வேதம் கடந்து மெய்ப்பொருள் கண்டு மனம் மேவ விளம்பி போதப்பொருள் இன்னதென்று போதனை செய்யும் ஞான சத்குரு பாதம் போற்றி ஆடு பாம்பே என்றும் பாடியுள்ளார். அதாவது வேதப்பொருள் என்பது ஞானம், போதப்பொருள் என்பது அறிவு, மெய்ப்பொருள் என்பது இறைநிலை. இதன் சீரிய சிந்தனையை மிகவும் போற்றுதற்குரியது. அன்பர்களே, பட்டினத்தார் பாடிய அதே பாடலை இறைநிலை ஞானம் மற்றும் அறிவு பற்றி பாடலின் சிந்தனையை மகரிஷி அவர்கள் அழகாக மாலையாக தொடுத்து நமக்கு தந்திருக்கிறார். போகா புனல் என்பது அறிவு என்றும் அது எடுக்க எடுக்க பிறர்க்கு கொடுக்க கொடுக்க குறையாது. சாகா தலை என்பது இறைநிலை என்றும் அது நிரந்தரமானது நித்திய வஸ்து என்றும், வேகா கால் என்பது விண், அதை வேக வைத்தால் பௌதிக பொருள் மாற்றம் மாறாது, விண்ணானது எந்த மாற்றத்திற்கும் ஆளாகாமல் இருப்பது என்றும் சிந்தனை உயர்வை விளக்கியுள்ளது. மீண்டும் மீண்டும் பட்டினத்தார் பாடலிலே நாம் காண்க போகிறோம். மீண்டும் பட்டினத்தார் கூறுகிறார், ஐயா இறைவா சிவா பிறவி வேண்டேன் என்று கூறி மாதா உடல் சலித்தாள் வல்வினையேன் கால் சலித்தேன் வேதாவும் கை சலித்து விட்டாளே நாதா இலப்பையூர் வாழும் சிவனே என்னை ஒரு நாளும் ஒரு கருப்பையிலும் வராமல் கா என்ற பாடல் தான் கூறுகிறார். எனக்கு இந்த பிறவியே போதும் என்று சலித்து எனக்கு மீண்டும் பிறவாத வர வேண்டும் என்று கேட்டார். மகரிஷி இதை ஒட்டிய கருத்தாக முக்தி என்ற கருத்திலே கவி மூலம் விளக்குகிறார். அறிவு, அறிவுக்கு அடிமையாவதே பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிவாய் அறிந்த நிலை முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம். மேலும் பாடலில் அறிவு முழுமை அது முக்தி என்று முடிக்கிறார். மன தூய்மைக்கு மார்க்கம் எது என்றையும் இதன் மூலம் விளக்கும் பொழுது நம்முடைய அந்த பாடலினுடைய அர்த்தம் கிட்டே வருகிறது. சிந்தனை உயர்வு என்பதை கவி மூலம் கூறும் அந்த சீரிய குருவை வணங்குகிறோம். சிந்தனையில் உயர்ந்தோர் எல்லாம் சீர்திருத்த உலகிலே மலர என்று எந்த ஒரு அளவேனும் நினைக்கின்றார்கள். எனினும் இவர் ஒவ்வொருவர் போக்கை நோக்க விந்தையே, பிறர் மட்டும் இவருக்கு ஒப்ப வினையாற்றி உயிர்வாழ விரும்புகின்றார். இந்த பெரு நன்மைக்குத்தான் தான் திருந்த எண்ணுவோர் அரிது அரிது. இந்த பெரு நன்மைக்கு தான் திருந்த எண்ணுவோர் அரிது அரிது. எவ்வாறு உய்வோம் என்று பிறவியில்லை, இதை நினைத்தால் முக்திதான் என்ற சிந்தனை உயர்வை நமக்கு தெரிவிக்கிறார். மேலும் மகரிஷி அவர்கள் எந்த ஒரு செயலிலும் தன் சிந்தனையை நிறுத்தி வைக்கவே இல்லை. சீரிய சிந்தனையாக பணிவோடு தன் பெற்றோரை வணங்கி தந்தை தாய் இருவரையும் வணங்கி அவர் கொண்ட சிந்தனையை நம்முன் உரைக்கிறார். கவியில் இறைவனை மனதில் கொண்டு ஏழ்மையில் வாழ்க்கை நடத்தி மறைபொருள் உணரத்தக்க மகன் வேண்டி என் பெற்றோர் தவமிருந்து நிறைவாக பெற்றெடுத்த பெற்றோரின் பெருவடி போற்றி நான் வணங்குகிறேன். இச்சிந்தனையில் பெற்றோரிடம் அவர் கொண்ட மதிப்பும் மேலும் பணிவும் நாம் அறியலாம். என்னே அவரது சீரிய சிந்தனை. மேலும் பேரின்ப ஊற்று என்ற உணர்ந்த நிலையை மகரிஷி கவியில் கூறுகிறார். உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன், பல நாள் மேலும் உண்மை விளங்க
உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒழுங்காற்றலாய் விளங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன் என்ற சிந்தனை மிகவும் போற்றுதற்குரியது. அன்பர்களே, அடுத்தபடியாக சித்தரை பார்ப்போம். கச்சியப்பர் என்பவர் ஒரு பாடலில் அவர் சிந்தனை உயர்வை நமக்கு தெரிவிக்கிறார். அருவமும் உருவமுமாகி ஆதியாய் பலவாய் ஒன்றாகிய பிரம்மமாய் நின்ற ஜோதி விளம்பதோர் மேனியான கருணை கூர்முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆகு உதித்தனன் உலகம் உய்வதற்காக கச்சியப்பர் பாடலில் கூறிய அந்த கருத்து பஞ்சத்தன் மாத்திரை பிளஸ் மனம் 6வாக வருகிறது ஐயா. காந்த தத்துவம் தான் விரிவலையே காந்தம். சுழலும் போது சுழல் அலையில் இருந்து வருவது விரிவலை என்கிறார் மகரிஷி. கந்தன் என்பது காந்தம் என பொருள் பெறுகிறது. கச்சியப்பரின் வேறு ஒரு பாடலிலும் 6 தடந்தோள் வாழ்க என்று ஆரம்பித்து எல்லோரையும் வாழ்த்தி ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க என்றெல்லாம் அடியார்களை எல்லாம் வாழ்த்தி மிகவும் கடைசியில் கூறுகிறார், ஊருசை தனிவேல் வாழ்க குற்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க. இந்த மழையை வாழ்த்துகிறார். வான்முகில் வளாது பெய்க என்ற வரியிலே மதிவளம் சுரக்க மன்னன் கோர் முனை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் எல்லாம் வாழ வான்மழை வளாது பெய்ய வேண்டும், வான்முகில் வளாது பெய்ய வேண்டும் என்று கூறிய வரியை நோக்கும் பொழுது இந்த அத்தனையையும் முத்தாக தொடுத்து மகரிஷி அவர்கள் வாழ்த்தும் பயனின் மூலம் தெரிவித்த வாழ்த்து மழை வாழ்த்து. ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க என்று முத்தாப்பு வைத்து அடுத்த முத்தினை கோர்த்து நாம் அணிந்து கொள்வோம். இது போற்றுதற்கரிய ஒரு சீரிய சிந்தனை. பக்தி மார்க்கத்திலே அடுத்தபடியாக ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையில் 3வது பாடலிலே அவள் ஓங்கி உலகளந்த உத்தமனை பாடுகிறாள். அவள் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெருச்சன்னலூடு கயலு கல்ப பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்டெடுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி பாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் மழையும் பெய்து பசுக்களும் பால் சொரிய வேண்டும் என்று கூறி 4வது பாடலிலே அது ஆழி மழைக்கண்ணா என்று கூறி ஆழியன் தோளுடையாள் பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்பொறி போல் நின்றதென்று தாழாதே சார்க்கம் உதைத்த சரமழை என்று மழையை வர்ணிக்கும் முன்னால் ஆழிபோல் மின்னி என்றால் சக்கரம், சங்கு சக்கரம் இரண்டும் ஒளியை குறிக்கக்கூடிய அந்த முத்திரையை மகரிஷி அவர்கள் நமக்கு ஒளி சுவை மனம் என்றெல்லாம் கூறிய அதை நினைவுபடுத்தி மழையை வேண்டி ஆண்டாள் திருப்பாவையில் கூறிய பக்தி மார்க்கம் போற்றுதற்குரியது. இந்த பாடலில் சிந்தனை சீர் உயர்கிறது. பெண்களையும் சித்தம்தம் அழகியார் பாடோதோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கையிலோர் எம்பாவாய் என்று பாடுகிறார். எனவே மகரிஷி அவர்கள் பெண்ணின் பெருமையை சித்தம் அழகிய பாடாரோ அழகியவர்கள் பெண்கள் என்று கூறியதே மகரிஷி அவர்கள் பெண் பெருமைக்குரியவள். பெண்ணின் பெருமையை ஒரு பாடலில் எல்லையற்ற ஆற்றலுள்ள இறைவனின் திருவுள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுதற்கொரு ஏற்ற திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிமைத்தான் அற்புதமே வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர். மேலும் உயர் சிந்தனைக்கு ஞானம் பெற உணர்வை வெல்லவும் நல்ல ஆற்றறிவாய் விந்தை உடல் தந்த இறைநிலையா உண்டா என்று எழுதுகின்றார். வாதங்களில் எடை துணியில் பாவாய் நூலாய் இருப்பது போல் பின்னி உள்ளான் இறைவன் என்று இரண்டிற்கும் பேதமில்லை என்று மகரிஷி நம்மை விளக்கி கூறும் இந்த சிந்தனையும் போற்றுதற்கு அரியதாய் இருக்கிறது. அன்பர்களே, சீரியதாக ஒன்றோடு ஒன்று அறிவும் ஆற்றலுமாய் அன்பும் கருணையுமாய் குணாதீதமாய் வேகமும் விவேகமாய் இருந்து இயக்கங்கள் நம்மை இயக்கி அந்த இறைநிலையானது காத்து அருளி இறை என்ற சுத்தவெளி இயற்கையை ஒட்டிய இந்த சிந்தனை நம்மை நினைக்க இனிக்க வைக்கிறது. அன்பர்களே, மீண்டும் அடுத்தபடியாக பாரதியாரை பார்ப்போம். பாரதியாரின் சுதந்திர சிந்தனையை பார்ப்போம். காளியை வணங்கி காளியாக தன் மனதில் சிந்தனையை பாவித்து சக்தியை விளக்குகிறார் பாருங்கள்.
வெற்றியையும் சிந்தித்து செயல் கொண்டு வந்தார். மகாசக்தி, பேரறிவாய சக்தி காளியே, சுத்தவெளியில் அவளை கண்டேன் என்கிறார். சரணமென்று புகுந்து கொண்டேன் காளியே, இந்திரியங்களை வென்றுவிட்டேன், எனதன் ஆசையை கொன்றுவிட்டேன், மீன்கள் செய்யும் ஒளியை வீசி நிற்கும் எனக்கு வழியையும் செய்தாய், வான் கண்ணுள்ள வெளியை செய்தாய், வாடி நெஞ்சிற் களியை செய்தாய், மோகத்தை கொன்றுவிடு, அல்லாது என்னால் இந்த தேகத்தை சாய்த்து விடு, அல்லாது சிந்தனையை மாய்த்து விடு, யோகத்தில் இருத்தி விடு, அல்லாது என்னால் ஊனினை சிதைத்து விடு என்று காளியிடம் கேட்கிறார். சக்தியை கொடு என்று விண்ணப்பிக்கின்றார். இந்த உயர் சிந்தனையை நாம் பண்பற்ற மனதில் ஏற்றுக்கொள்வோம். அதை விண்ணப்பமாக்கி நின்று வெற்றியும் கண்டார். மற்றொரு பாடலில் தொன்று ஒன்று நிகழ்ந்தது. 30 கோடி முகம் உடையாள் இவள், மொய்ப்புறம் ஒன்றுடையாள் இவள், செப்பு மொழி 18 உடையாள், சிந்தனை ஒன்றுடையாள், 60 கோடி தடக்கைகளாலும் அறங்கள் நடத்துவள் தாய், நம்மை செருவது நாடி வருபவரைத்துகள் என்றும் கெடத்துவள் தாய், எங்கள் தாய் எங்கள் தாய் என்று உயிர்கள் வாழ இந்த சிந்தனையை மேற்கொண்டு உயர்த்திய சீரிய சிந்தனையை நாம் உணர்ந்து அன்பில் மகிழ்வோம். இன்றொன்றும் கூறினார், அன்பர்களே, செய்கதவம் செய்கதவம் சமமே செய்கதவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம் வையத்தில், அன்பில் சிறந்த தவம் ஏதும் இல்லை, அன்புடையார் இன்பிருத்தலே நன்று என்றும் தவத்தை பற்றி அன்பை பற்றியும் உயர்த்தி தானம் கல்வி இவையாவும் தரணியில் பெறச் செய்வேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி மீண்டும் கூறுகிறார். அச்சத்தை வேட்கதனை அழித்து விட்டால் சாவு அங்கு அழிந்து போகும், மிச்சத்தின் பின் செல்வேன், சனத்தை முன்னமே வென்றிடுவீர், மேதினியில் மரணம் இல்லை, துச்சமென பிறர் பொருளை கருதலாலே சூழ்ந்தழுத்துகின்ற சுத்தவெளி எல்லாம் கடவுள் என கருதி என்று சுருதி சொல்லும், நிச்சயமாய் ஞானத்தை மறந்தாலே நேர்வதே மானுடர்க்கு சினத்தீ நெஞ்சிலே என்கிறார். இதை பாரதியாரின் அத்தனை சிந்தனைகளும் நம் மகரிஷி அவர்கள் சிந்தனையாக ஐந்தொழுக்க பண்பாட்டில் பிறர் பொருளையும் வாழ்க்கை சுதந்திரத்தையும் போற்றி காக்கும் பண்பு வேண்டும் என்றும், சினத்தீயை தவிர்க்க அது ஒரு சங்கிலி தொடர், அதனை உரிய முறையிலே தவிர்ப்பது பற்றி வேட்கை என்ற ஆசையையும் சீரமைப்பதையும் பற்றி நமக்கு அகத்த ஆய்விலே கூறியுள்ளார். இந்த சீரிய சிந்தனை பாங்கு மிகவும் போற்றுதற்குரியது அன்பர்கள், மிகவும் போற்றவல்லது. அடுத்தபடியாக விவேகானந்தர், நாம் மற்றவர்களுக்கு செய்ய அது ஏற்கனவே வந்துவிட்டது. விவேகானந்தர் சிந்தனை எல்லோருமே நாம் ஒன்று என்று கூறுகிறார். அந்த ஒன்று என்று கூறுமிடத்து மகிழ்ச்சி சிந்தனை ஈகை என்ற வடிவில் கர்மயோகத்தில் ஒன்றான அறநெறி ஒழுக்கம் கடமை ஈகை என்றவற்றில் வாழ்வு புரிகிறது. நம்மிடம் உள்ள பொருளையோ உடையோ கல்வியோ கல்வி நிலையாலோ பிறர்க்கு வழங்குதல் வேண்டும், நல்ல பதவியில் இருக்கிறார் என்றார், அதன் மூலம் உதவலாம். கர்மயோக நெறியில் 1% உன் வருமானத்தில் பிறர்க்காக கொடுக்கவும் என்ற 10 கட்டளையில் ஈகை பற்றிய சிந்தனை நம்மை இங்கு ஈர்க்கிறது. உலகில் உள்ள எல்லா ஜீவன்களும் சமமே என்று கூறுகிறார். அடுத்தபடியாக கடுவழி சித்தர் வீடு வெற்றினை பற்றி சிந்தனை உள்ளதாக கூறுகிறார். சிந்தனை உள்ளாக 4 வகை கோட்டை, பகை ஓட பிடித்திட்டால் ஆளலாம் நாட்டை, கள்ள புலனெனும் காட்டை வெட்டி கனலில் எரிந்திட்டால் காணலாம் வீட்டை. நமது உடலிலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4ஐயும் நாம் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு வந்து விட்டால் நமது நாடு என்ற உடலை நாம் ஆளலாம் என்கிறார். அடுத்தபடி காட்சிக்கு ஓடினில் வினை போமே, அந்த கங்கை ஆடினால் கங்கை ஆடிய கதிதான் நமக்கு உண்டாமோ, பேச்சு முன் கண்மன்கள் தான் பல மேவ புரிந்திடில் வேதங்கள் ஓதினாலும் பயனில்லை என் அனுகூலம் என்கிறார். இதை பக்தி மார்க்கத்தில் ஒரு பாடலில் நான் சொந்தமாக கற்றுக்கொண்டு சமஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம், கோடிதானம் கிரகணேஷு காசி பிரயாக கங்கா நிகல்பவாசி யஜ்ஞாயுதம் மேரு சொர்ணதானம் கோவிந்த கீர்த்தனே நசவம் சதாம்சே. என்ன அர்த்தம் என்றால், கோடி கோடியாக தானம் செய்தாலோ
கிரகணேஷு காசி, வீட்டை விட்டு காசிக்கு போனாலோ, பிரயாகை கங்காயில் குளித்தாலோ எந்த பாவமும் தீராது. ஆனால் நீ நம்பிக்கையோடு கோவிந்தா என்று ஒரு தரம் சொன்னால் இத்தனை புண்ணியத்திற்கும் கோடி செய்த புண்ணியம் உனக்கு உண்டாகும் என்று பக்தி மார்க்கத்திலே இந்த ஸ்லோகத்திலே பகவானோட நாமத்தை உயர்த்தி கூறுகிறார். அடுத்தபடியாக நாமத்திற்கு மகிமை கொடுத்த கருவழி சித்தரின் வீடு பெற்று சிறந்த உரையை காண்போம். அதே சித்தர் அந்த வனத்தில் ஓராண்டி அவன் 4 மாதம் உயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று நல்ல வழியில் செல்லாத மனதை வாழ்க்கையை கழித்தோம் நாம் என்கிறார். கொயவன் என்பவர் இறைவன் அவன்தான். அவன் இந்த இறைநிலை நமக்கு கொடுத்ததை விளக்கமாக பெற்று சீரிய சிந்தனையை மேற்கொண்டு அதை நாம் முன்னேற வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அடுத்ததாக பத்ரகிரியார் கூறுவது, மூல நெருப்பை மூட்டி நிலா மண்டபத்தில் பாலை காட்சி இறக்கி உண்டு பசியாறுவது எப்போது எந்த காலம் என்று கேட்கிறார். இதற்கு அர்த்தம், தியானத்தை நாம் நம் மனதில் வைத்து இந்த கவி மூலம் புரிவது குண்டலி யோகத்தை சக்தியை விளக்காய் நாம் ஏற்றுக்கொண்டு சீரிய சிந்தனையை நாம் மகரிஷி மூலம் புரிந்து கொள்கிறோம். ஷீரடி பாபா அடுத்ததாக கூறுகிறார், சாய்சத் சங்க சரித்திரத்தில் அத்தியாயம் 8 மானுட பிறவி அதன் சிறப்பை பற்றி கூறுகிறார். மானிடம் உடம்பினை தனிச்சிறப்பு. எல்லா ஜீவராசிகளுக்கும் 4 முக்கிய விஷயங்கள் உண்டு மக்களே, பொதுவானது. அதாவது உணவு, உறக்கம், பயம், உணர்ச்சி முதலிய. மனிதனுடைய விஷயத்தில் அவன் ஒரு சிறப்பான சாமர்த்தியத்தோடு இயற்கையாகவே ஆண்டு ஆக்கப்பெற்று இருக்கிறான். உதாரணம், மற்றெல்லா பிறப்பாலும் அடையப்பட முடியாத ஒரு ஞானம் மனித உடமாகி தோன்றி மனிதனாய் பிறந்தால் மட்டுமே கிடைக்கிறது. மனிதன் கடவுளை காட்சியாய் அகக்காட்சியாய் காண்பான், பாவனையில் பெறலாம் என்று பாரதி கூறினான். வினைப்பதிவை கழிக்க இந்த உடல் இந்த காரணத்தால் வந்ததால் தேவர்கள் கூட பொறாமைப்படுகிறார்கள் என்று ஷீரடி பாபா மனிதனது உரிமையை நிலைமையை பெருமையாக கூறி, தேவர்கள் பொறாமை கொள்ளும் அளவு மனித உடல் ஞானம் பெற உதவுகிறது என்று அருமையாக கூறிய அவரது சிந்தனை இங்கு போற்றுதற்குரியது. ஆகவே மகரிஷி இந்த சிந்தனையை மலர் வழியே வந்த கதை மூலம் 4 வரி கூறுகிறேன். மனிதர் அதற்கே ஆரறிவாக வாழ் மனிதர் அதற்கு ஏற்ப பொருத்தமுள்ள வேறு உண்மை பொருள் உணர்தல் பிறவி பயனை பெற்றுவிட்டேன் என்று கூறி மறைப்பொருளும் நிகழ்வும் ஒரு பூவும் மறைப்பொருளும் சம்பாஷித்த அந்த வரி மூலம் விளக்கியுள்ளார். ஒன்றே ஒன்று திருமூலர், வித்து பொதிவார் விதைவிட்டு நாற்றுவார் அத்தர்தம் வாழ்வில் அறிகிலா பாவிகள் உற்ற வினைத்துயர் ஒன்றும் அறியலார் முற்றொளி தீ முன் ஈ நின்றவாறே. அதாவது விதைத்தவன் விதைகளை சேர்த்து சேர்த்து விவசாயி அடுத்த பக்குவத்திற்காக வைக்கிறான். முன்னரே பத்திரமாக அவன் செய்வதில் என்னவோ அர்த்தம் இருக்கிறது. ஆனால் மக்களாகிய நாம் உலக மாயைகளிலே சிக்கி தவித்து நாம் இதுபோல ஆசைகள் என்ற வித்தை சேர்த்து சேர்த்து சேமித்து வைத்து விதைத்து நட்டு மீண்டும் மீண்டும் சேமிப்பதும் விதைப்பதும் சேமிப்பதும் விதைப்பதும் தொடர்ந்து செய்கிறோம். இதனால் என்ன விளைவு என்று புரியவில்லை. அதன் செயலின் விளைவு துன்பமே. செயல் எதற்கு ஒப்பானது என்றால், மீண்டும் மீண்டும் தீ எழும்போது அந்த தீ அதன் முன்னால் ஒரு ஈ வந்து நின்றால் விழுந்து பொசுங்கிவிடும். அதுபோல இவர் தங்களது வினைகளை தாமே மூட்டி கொண்டு அந்த ஆசை என்ற நெருப்பில் அந்த தீ ஈ போல் விழுவது போல் அதில் விழுந்து துன்பம் அடைகிறார் என்று கூறுகிறார். இதையே வினை விதைத்தவன் விதை விதைப்பான், தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்ற கருத்தை அடிப்படையாக உள்ளது. அடுத்தால் விவலிய வசனத்தில் இந்த கருத்து, வானத்து பறவைகளை பாருங்கள் அன்பர்களே, அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனால் அவற்றையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உணவளித்து காப்பாற்றுகிறாரே என்கிறது. இதையே இயற்கை, இயற்கையை இறை உணர்வு. அடுத்தபடியாக சிவவாக்கியார் பிறக்கும் போதே சிவசிவா என்ற வாக்கியத்தில் பிறந்து அதோடு நிற்காமல் காயக்கல்ப தத்துவத்தை நமக்கு பரிபாஷையில் எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார். சாதி சமய சடங்குகளை கண்டித்தார். தாம் எழுதும் பாடல்களில் சிவ என்ற
வார்த்தையை பயன்படுத்தி உள்ளார். இப்பொழுது மகரிஷி அவர்கள் அருகுண சீரமைப்பில் அவர் கூறிய அந்த சாதி வித்தியாசத்தை சமநோக்கு என்ற ஒரு பொருளின் மூலம் கருத்தை நமக்கு சிந்தனையாக மலர்த்தியது. வேறு அருமைக்கு உரியது அன்பர்களே. 5 நிமிடம் தான் இருக்கு. பாம்பாட்டி சித்தர் அருவாயும் உருவாயும் அண்டியாயும் அந்தமாயும் ஒளியாயும் ஆகமமாயும் திருவாயும் உருவாயும் சிவனாயும் தெரிந்த அத்வைதத்தை போற்றி ஆடுவாம்பே என்று கூறினார். அருணகிரியோ உருவாய் அருள்வாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் விதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்றார். அவ்வையோ விநாயகர் அகவலிலே குண்டலி யோகத்தை முறைப்படுத்தி என்னை அறிவது எனக்கு அருள் செய்து முன் வினையை போக்கி அணுவும் அதற்கு அப்பாலுமாய் இருந்து என்ற சுத்தவெளி விளக்கத்தையும் இந்த விநாயகர் அகவலிலே கூறியது போற்றப்படுத்தது கூறியது. ஆத்திச்சூடியின் பெருமையோ கூறவே வேண்டாம். அன்பர்களே, எனக்கு போதிய கால அவகாசம் இல்லாததால் இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்தபடியாக சிந்தனை வளம் சீராகவும் சிறப்பாகவும் அமைந்துள்ள நம் மகரிஷி அவர்களை வணங்கி அவர் வழி வள்ளலார் பெருமாறின் தயை கருணையை பின்பற்றி சித்தர்கள் முத்தர்கள் முனிவர்கள் ஞானியர்கள் அறிஞர்கள் தலைவர்கள் அனைவரின் நற்பண்பையும் சிறந்து உணர்ந்து வாழ்வோமாக. மேலும் ஒவ்வொருவரையும் நாம் யார் யார் என்று கூறினோம். பாரதி யார் என்றோம். பார் அது தீ என்று புரிகிறது. அருணகிரி யார் என்று கூறினோம். அருணம் என்றால் சூரியன், அவனே கிரி என்ற மலையாக இருக்கிறான் என்பது நமக்கு புரிகிறது. மகாத்மா அவர் ஆத்மாக்களிலே சிறந்த மகாத்மா, சுதந்திர தாகத்தை நீக்கியவர். மூவேந்தர் சிந்தனையோ கூறவே வேண்டாம். ஷீரடி பாபா அதற்கு மேல். சிவருடைய வாக்கியம் மிகவும் சிறந்ததாக இருந்தது. மேலும் நம்ம இந்த சிந்தனையை இவ்வாறு கூறுவதற்கு எனக்கு துணையாக இருந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அன்பர்கள், அவர்களது பணி, அவரது வாழ்க்கள் அனைத்தும் மகரிஷியின் வாழ்த்தும் அவரது ஆசீர்வாதம் பெற்று உங்கள் முன் இன்று பேச துவங்கிய இந்த உரையை முடித்து நான் இன்னும் பேச வேண்டும் என்ற வேட்கையை ஒரு பேராசையாக எடுத்துக்கொண்டு மகரிஷி பாதங்களில் சமர்ப்பித்து உங்கள் முன் கூறி இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் ஆத்ம சங்கமத்திற்கும் டாக்டர் பேராசிரியர் டாக்டர் வாயில வார்த்தையே வரமாட்டேங்கிறது அவர்களுக்கும் அவர் துணைவியார் விஜயா தனபதி, விஜயா பேர் சொன்னாதான் தனபதியே வருது, விஜயா தனபதி அவர்களுக்கும் என் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் மேலும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி உணர்ச்சி வசமாக பேசி என்னை மன்னித்தருள வேண்டி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், உலகம் வாழ்க, உயிர் வாழ்க, எல்லாம் வாழ்க. வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். மிக மிக ஒரு சிறப்பான மகான்கள், ஞானிகள், அறிஞர்கள், அவருடைய அந்த சீரிய அப்படின்ற ஒரு சிந்தனையை நீங்க சீரான சிந்தனை அப்படின்றத மாற்றி மிக சிறப்பாக இன்னைக்கு உரையாடுனீங்க. மகரிஷி இதை ஒரே வரியில சொல்லுவாங்க, உச்சக்கட்ட பயிற்சின்னு சொல்லுவாங்க. அது போல இப்ப நீங்க அந்த அனைவரும் கூறிய அந்த உச்சக்கட்ட இறைநிலை உணர்வை நீங்க சிறப்பாக இந்த குறிப்பிட்ட நேரத்துல மிக மிக சிறப்பாக வழங்கினீர்கள். மகரிஷி கூட கூறுவாங்க, அனைத்து மதங்களும் அனைத்து மகான்களும் இறை உணர்வும் அறநெறியும் அப்படின்ற ரெண்டை பத்தி தான் குறிப்பிடுவாங்க. அந்த ரெண்டினுடைய சாராம்சம் தான் இவ்வளவு நேரம் நீங்க மிக அனைவருக்கும் புரியும் விதத்துல உங்களுடைய அந்த அழகான குரலிலே பதிய பண்ணீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள். இப்பொழுது அறிவிப்புக்கான நேரம். இன்று மாலை கன்னடத்தில் துரியாதீத தவம் நடைபெற உள்ளது. அதற்கு முன்னாடி அம்மாவோட பேசவும் ஐயம் தெளிதல் கேள்வி பதிலும் கேட்க விரும்புவர்கள் ஹேண்ட் ரைஸ் பட்டனை உயர்த்தலாம். வாழ்க வளமுடன். இப்பொழுது அறிவிப்புக்கான நேரம். இன்று மாலை கன்னடத்தில் 4:15 மணிக்கு துரியாதீத தவமும், அதை தொடர்ந்து 4:45 மணிக்கு உலக அமைதிக்காக 108 முறை வாழ்த்துக்களும், 4:55 மணிக்கு சிறப்பு தலைப்பில் குரு வந்தனே, குரு வணக்கம் அப்படின்ற ஒரு தலைப்பில் சலிட்டேஷன் டு குரு என்ற தலைப்பில்
உலக சமுதாய சேவா சங்க ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மஞ்சுளா ஹெச் என்பவர் உரையாற்ற இருக்கிறாங்க. மாலை 5:30 மணிக்கு இன்றைய நிகழ்ச்சி உலக நல வாழ்த்தோடு நிறைவு பெறுகிறது. நாளை மதியம் தமிழிலே 2 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குகிறது. ஸ்கை ப்ரொஃபஸர் கனகலதா டி சிறப்பு சிந்தனையாக நன்மக்கட்பேறு பிரிட்டோஷ் சில்ட்ரன்ஸ் என்ற தலைப்பிலே உரையாட இருக்கிறாங்க. அதையும் கேட்டு மகிழ்வோம். நாளை மாலை கன்னடத்திலே 4:15 மணிக்கு ஸ்கை ப்ரொஃபஸர் சந்திரிகா ராஜா ஒரு சிறப்பான சிந்தனை, ஹிருதய ಮತ್ತು ಯೋಗ ಜೀವನ ಶೈಲಿ, ಹೃದಯ ಮತ್ತು ಯೋಗ ಜೀವನ ಶೈಲಿ, ஹார்ட் அண்ட் யோஜிக் லைஃப் ஸ்டைல் அப்படின்ற ஒரு சிறப்பு சிந்தனையோடு நாளைய உரை நிறைவு பெற இருக்கிறது. அனைவரும் கலந்து அதில் பயன்பெறுவோம். வாழ்க வளமுடன். இப்பொழுது ஐயம் தெளிவதற்கான நேரம். இப்பொழுது முதலாவதாக பரமேஸ்வரன் என்றவர் கையை உயர்த்திருக்கிறாங்க. ஐயா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாங்க ஐயா. பரமேஸ்வரன், உங்களுடைய அன்மியூட் பண்ணிட்டு ஆன் பண்ணி அம்மாவோட பேசலாம். வாழ்க வளமுடன். அலமேலு அம்மா அவர்கள் மிகவும் சிறப்பாக நீங்கள் கூறியது போலவே நிறைய சித்தர்கள் அவர்களை கம்பேர் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லி அதற்கு மகரிஷி எவ்வாறு கூறியுள்ளார் என்று மிகவும் அழகா சொன்னாங்க. எளிதா புரியும்படி கூறினாங்க. அவங்களுடைய ஸ்பீச் ஈஸியா எல்லாரும் பாமர மக்களும் புரிந்து கொள்ற மாதிரி கூறியிருக்கிறாங்க. அவருடைய சீரான சிந்தனை, அவர்கள் இந்த வயதிலும் இவ்வளவு சிறப்பாக இதற்காக நேரம் ஒதுக்கி மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆர்வம் என்னை மிகவும் மகிழ்ச்சி உண்டாக்கியது. எனக்கு இதுல ஒன்றும் கிளாரிபிகேஷனும் ஒண்ணு இல்லைங்க. அவங்க சொன்னது கிளீனா இருக்கு. நம்ம அன்போடு இருக்கணும், கருணையோடு இருக்கணும், எனக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கணும். மகிழ்ச்சி சொன்ன மாதிரி எல்லா உயிரினத்திலும் இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும், நமக்கு அமைதி கிட்டும் என்பதை மிகவும் அழகாக சமஸ்கிருத ஸ்லோகமும் கூட சொன்னாங்க. சோ இறைவனுக்கு நன்றி. இந்த மாதிரி இவருடைய பேச்சை கேட்பதற்கு எனக்கு நேரம் எடுத்ததுக்கு இறைவனுக்கு நன்றி கூறி அவர்களும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி ஐயா, வணக்கம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க. அடுத்தது புலவர் நடராஜன் ஐயா, நீங்க உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா. மேடம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்னு சொன்னீங்க. நல்ல உணர்ச்சியோடவே பல மகான்களுடைய உரைகள் எல்லாம் ரொம்ப சிறப்பா பேசுனீங்க. நாகராஜ ஐயா சிறப்பா உங்களை பாராட்டிட்டாரு. மேலும் நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, சிறப்பா பேசியிருக்கிறீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவது புலவர் ஐயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உணர்ச்சி வசப்போட்டோ நிலையில் அப்படின்னு சொல்றதை விட அந்த ஞானிகள் மகானுடைய அந்த உணர்வுகளோடு அவர்கள் நிலையில் இருந்து நீங்க கூறிகள் அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது சந்திரா பி, நீங்க பேசலாங்க, மைக்க ஆன் பண்ணி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. எல்லா சித்தர்களுடைய நாங்க ஒவ்வொரு புக்கா தேடி படிச்சு கண்டுபிடிக்கிறத விட நீங்களே எங்களுக்கு எல்லாருக்கும் அருமையா ஒவ்வொரு சித்தர்களுடைய பாடல்களையும் நம்ம மகரிஷி உணர்த்திய அதற்கு விளக்கமும் எடுத்து சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க. அடுத்தது யாராவது அம்மாவோட பேச விரும்ப இருக்கவங்கள பேசலாம். வாழ்க வளமுடன். சரி, இப்பொழுது நம் வாழ்த்துக்கான நேரம். எல்லாரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். இப்படி ஒரு சிறப்பு சிந்தனையை வழங்கிய நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்தில் பேராசிரியராகவும் பணிபுரிந்து இன்று வரை நமக்கு சேவையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆன்மா. அந்த ஆன்மாதான் அலமேலு அம்மா அவர்கள். அவர்கள் நல்ல உடல் நலம் பெற வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அவருடைய இனிய குடும்பம் வளம் பெற வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அம்மாவினுடைய ஆன்மீக சேவை மேலும் தொடர வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது இந்த நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின்
தலைவர் SKM மயிலானந்தம் ஐயா அவர்களை நாம் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் தலைவர் மற்றும் அந்த குழுவில் உள்ள அனைவரையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்மார்ட் துணைத் தலைவர் மற்றும் அந்த குழுவில் உள்ள அனைவரையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். கர்நாடகத்தில் உள்ள அனைத்து தவ மையங்களும் அறக்கட்டளைகளும் அதில் நிர்வாகியாக பங்கு பெற்று சேவையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்று இந்த ஆத்ம சங்கம ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இப்பொழுது ஒரு அறிவிப்பு. நம்முடைய கர்நாடக தமிழ் ஜூம் மண்டலத்தில் ஆன்லைன் கிளாஸுகள், அதாவது அடிப்படை பயிற்சி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கிளாஸுகள் தொடங்கியிருக்கிறாங்க. நாம் ஒவ்வொருவரும் குருவின் காணிக்கையாக நம்மால் முடிந்த ஒவ்வொருவரையும் இந்த கொரோனா நேரத்துல மன்றத்துக்கு வர முடியாத நிலை இருக்கிறது, அவர்கள் வீட்டிலிருந்தே பயன்பெற வேண்டுமாய் நாம் எல்லோரும் ஒவ்வொருவரும் ஒரு முயற்சி எடுத்து குரு காணிக்கையாக நாம் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல ஃபவுண்டேஷன் கிளாஸ் என்ற அடிப்படை பயிற்சியில சேர்த்து பயன்பெற செய்வோம். 12 நாட்கள் நடைபெறும். காலையில 6லிருந்து 7:30 மணி வரலாம், சாயங்காலத்துல 7லிருந்து 8:30 மணி, இந்த 2 நேரங்களில் நடக்கிறது. மாதத்தில் 2 முறை நடக்கிறது. குறைந்த கட்டணம் தான். பெரியவர்களுக்கு 2000, சிறியவர்களுக்கு 1000 ரூபாய் என்ற முறையில் இருக்கிறது. அதனால் இந்த பயிற்சியை அனைவரும் கலந்து கொள்ள நாம் உதவியாக இருப்போம். வாழ்க வளமுடன். இந்த ஜூம் நிகழ்ச்சி ஒரு அறக்கட்டளை ஒரு மன்றத்தை சேர்ந்தது அல்ல, இது கர்நாடகம் முழுவதும் உள்ள மண்டலம் சேர்ந்தது. அதனால் நாம் இதுல வாழ்த்தும் பொழுது ஒவ்வொரு தவ மையத்தை குறிப்பிட்டு தனியாக வாழ்த்த வேண்டியதில்லை. நம் கர்நாடக மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டாவே அது நம்ம மன்ற டிசி பாளையத்திலையும் சேர்ந்துருது. அதனால் அடுத்த முறை நாம் இந்த ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டு வாழ்த்தும் பொழுது கர்நாடகத்தில் உள்ள அனைத்து தவ மையங்களும் அறிவித்திருக்கோயிலும் வாழ்க வளமுடன் என்று சேர்ந்து வாழ்த்தலாம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சி நாம் இதோடு நிறைவுக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் கர்நாடக மண்டலத்தின் தமிழ் ஜூம் இலவச நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள உங்கள் அனைவருக்கும் குருவின் அருளால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம். உலக நல வாழ்த்தோடு வாழ்க வளமுடன். இப்பொழுது சிடியில் உலக நல வாழ்த்து வரும், கேட்டு நம் அனைவரும் கடைசியில் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்த்துக்கள்.